இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். வெறும் 7 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டக்குன்னு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கியூப் பட்டர் போட்டு ஒரு முழு வெங்காயத்தை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மசாலா தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை எல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு காரமே. ஸோ நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு தான் தக்காளி சேர்க்குறோம். மசாலா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்ல நையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் எடுத்து ஒரு கியூப் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா கரைஞ்சதும் அரைச்ச மசாலாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ மசாலாவை கைவிடாமல் நல்லா வதக்குங்க. மசாலா கொஞ்சம் சூடானதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைங்க. மசாலா நல்லா வெந்ததும் கிளறி பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் வரும். தண்ணியில் நல்லா வற்றி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இந்த டைமில் நான் ஆல்ரெடி வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்க போகிறேன். பன்னீர் சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. எல்லா பன்னீர் பீஸ்லேயும் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிளறி விடுங்க. இப்போது மேத்தி இலையையும் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து கிளறி விட்டு இறக்குனா சுட சுட ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஹெல்த்தியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.